Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் விழா முன்னேற்பாடுகள் குறித்து கோவிலில் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், இந்த ஆய்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரங்கள்? வணக்கம். மதுரை மாவட்டத்தின் முக்கிய திருவிழாவான அழகர் கோவில் சித்திரை திருவிழாவானது வரும் 27ஆம் தேதி தொடங்கி மே 6ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் மதுரை புறப்படும் வரை வரும் 29ஆம் தேதியும் எதிர் சேவை 30ஆம் தேதியும் மதுரையிலும் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருள் நிகழ்ச்சியானது மே 1ஆம் தேதியும் நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி தற்போது மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அதிகாரிகள் இன்று அழகர் கோவில் ஆலய வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது, போக்குவரத்து ஒழுங்குகள், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல், அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். மேலும் திருவிழா காலத்தில் எந்தவித தடங்களும் ஏற்படாமல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தும் தேவையான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளும் தற்போது ஆலோசனையானது மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திருக்கோவில் செயலாளர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு தற்போது இந்த ஆய்வுகளுக்கு மேலும் இந்த ஆய்வுகளுக்கு பங்கேற்று அவர்கள் தலைமையில் தற்போது கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.